சொன்னாங்க. ரேஷனில் போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வந்தேன். மணி ஆச்சு, எங்கள் அம்மா சாப்பிட்றான்னுச்சு. சாப்பிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு வேறு பொடி வாங்கி கொடுத்துட்டேன். அது வேறு எதுக்கு பொடியெலாம் வாங்கி கொடுக்குன்னு வைவா. சரி நான் போயிட்டு வரேம்மா. உன் மருமக பேய் மாதிரி கத்துவா. இன்னும் வரைக்குமான்ட்டுவா. போனால் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டேன். காசு எங்க மிச்ச காசு எங்க அப்படின்ட்டு தான் கேட்பா. சரி வந்தோடனே சோறை சாப்பிடு, மணி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்ல மாட்டான். மிச்ச காசு எங்க எல்லாம் வாங்கிட்டியா, மிச்ச காசை கொடு அப்படின்ட்டுவா. ஏய் சரி, மாடெல்லாம் தண்ணிக்கு விட்டியா? அதெல்லாம் நான் விட்டுட்டேன். நீ காலைல எத்தனை மணிக்கு போன ரேஷன் கடை போகிறேன்ட்டு? எத்தனை மணிக்கு போனேன்? அங்கே கீழ் வரிசையில் ரேஷன் கடை போய் நின்றா தானே தெரியும். ஏன்னா இன்ன வரைக்கும் 1:30 வரைக்குமா? 4-5 தடவை வச்சாத்தேன் உழுகுது. அப்புறம் ஒரு தடவை போட்டு கயிறு நின்று வாங்கிட்டு வந்தா 4-5 தடவை வைக்கணுமா? வச்சாத்தே அங்கே ஒரு மணி நேரம் ஆகுது ரேஷன் கடையில் நிற்கிறதுக்கே. நீ ரேஷன் கடைக்கு போனா நான் போகல அப்படின்ற. நீ போனா தானே தெரியும். இப்போ என்ன எல்லாமே வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கியிருக்கு. நீ சாப்பிட்டியான்னு சொல்லாத, எல்லாம் வாங்கியிருக்கியா அப்படின்னு மட்டும் கேளு. இன்னொன்று கேட்பியா மிச்ச காசு எங்கன்ட்டு? அதைத்தான் நீயே சொல்லிட்டு, எங்கே மிச்ச காசு?